மன்னார்குடி அருகே வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கின்றனர் உழுதக்குடி கிராம விவசாயிகள். விவசாயிகளின் குமுறல்களை விவரிக்கிறது இந்த காணொலி தொகுப்பு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ளது புழுதிக்குடி கிராமம். விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்ட இந்த கிராமத்தில் 500 ஹெக்டேருக்கு மேல் விளைநிலங்கள் உள்ளன. இங்கு நெல், பருத்தி, உளுந்து போன்ற பயிர்கள் ஆண்டுதோறும் பயிரிடப்பட்டு விவசாயம் செய்யப்படுகிறது. இந்த கிராமத்தின் பிரதான கால்வாய்களாக பொன் வாய்க்கால், பாப்பன் வாய்க்கால் என 2 வாய்க்கால்கள் உள்ளன. இந்த 2 வாய்க்கால்களும் கோட்டூர் தோட்டம், ஆதிச்சபுரம் கிராமங்களில் இருந்து 7 கிலோமீட்டர் தூரம் பயணித்து புழுதிக்குடி கிராமத்தை வந்தடைகிறது. பொன்வாய்க்கால், பாப்பன் வாய்க்காலை இந்த 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் மழைக்காலத்தில் வயல்களில் தேங்கும் நீரை வடிய வைப்பதற்காக பயன்படுத்தி வருகின்றன. ஆனால் இந்த 2 வாய்க்கால்களும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தூர்வாரப்படாமல் உள்ளது என்பது புழுதிக்குடி கிராம விவசாயிகளின் குற்றச்சாட்டு. காரணம், ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்தில் மேட்டூர் அணை திறக்கப்படும் போது இந்த கிராமங்கள் வழியாக நீர் கடந்து வரும்போது அந்த பகுதியில் உள்ள விவசாய தேவைக்காக வாய்க்கால் நீரை பயன்படுத்துவதால் தங்கள் கிராமத்திற்கு தண்ணீர் கிடைக்காமலேயே போய்விடுகிறது என்பது இந்த பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் வேதனை பதிவாக உள்ளது. பாசன வாய்க்கால், வடிகால் வாய்க்காலை தூர்வாரப்படாமல் இருப்பதே இதற்கு காரணம் என்றும், இதற்கு அரசு நிதி ஒதுக்கியுள்ளதா என்பதே கேள்விக்குறியாக உள்ளது என்றும், இதற்கு மாவட்ட ஆட்சியர், VAO, தாசில்தார் என பல்வேறு தரப்பினரிடம் மனு கொடுத்தும் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். பொன் வாய்க்கால் பாசன வசதி, அதே போல் நம்ம பாப்பான் வாய்க்கால் பாசன வசதி கிட்டத்தட்ட நாங்கள் மனு கொடுத்து இதில் ஜேஇ கொண்டாந்து காமிச்சிருக்கிறோம். லஷ்கர் அதில் சம்மந்தப்பட்ட அதிகாரி வரைக்கும் கொண்டாந்து காமிச்சு கிட்டத்தட்ட பொன் வாய்க்காலில் ஒரு 4 கிலோமீட்டருக்கு வரைபடம் போட்டு நாங்கள் வெட்டி தரோம்னு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதே போல் பாப்பான் வாய்க்காலில் 7 கிலோமீட்டருக்கு வரைபடம் போட்டு நாங்கள் வெட்டி தரோம்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு கல்வெட்டு பாலமும் அவங்க போட்டு தர்றதா எங்ககிட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க. அது என்னென்னு இது நாள் வரைக்கும் வரவே இல்லை. எங்களுக்கு வாய்க்காலை சரி பண்ணி கொடுக்கணும். அதனால் இப்போ இருக்கிற காலத்துக்குள்ள வெட்டி கொடுப்பாங்களா கொடுக்கலையாங்கிறத எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பொன்னி வாய்க்கால் ஒரு சிலரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும், விவசாய வசதிக்காக தூர்வார வேண்டும் என்றால் கண் துடைப்பிற்காக 1 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே தூர்வாரப்படுவதாகவும் குற்றம் சாட்டுகிறார் விவசாயி மகேந்திரன். 1 பாப்பான் வாய்க்கால், 2 பொன் வாய்க்கால். இது 2ல் பாப்பான் வாய்க்கால் தூர்வாரப்படாமல் இருக்குது. பொன் வாய்க்காலுங்கிறது 20-30 வருஷமாக தலைப்புலையே, அந்த முள்ளியாத்து தலைப்புலையே ஒரு சில பேரால் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு. அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி துட்டு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தூர்வாரப்படுறேன்னு இது யாரோ டெண்டர் எடுத்து என்ன பண்ணுறாங்கனாக்கா எதை பண்ணிடுறாங்க, பாதிலேயே 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கண் துடைப்பு மாரி பண்ணிவிட்டு செஞ்சிடறாங்க. அதனால் என்ன பண்ணுதுன்னா, மழைக்காலங்களில் தண்ணி, விவசாய நேரத்தில் தண்ணி எங்களுக்கு கிடைக்க மாட்டுது. மழைக்காலங்களில் தண்ணி கிட்டத்தட்ட அடிச்சுட்டு போயிடுது. தண்ணி பற்றாக்குறையான நேரத்தில் என்னன்னாக்கா தண்ணி இல்லாமல் போயிடுது. பொன்னி வாய்க்கால், பாப்பனாறு வாய்க்கால் பகுதிகளை தூர்வார வேண்டும். பொன்னாறில் பழுதடைந்துள்ள மதகுகளை சரி செய்ய வேண்டும். தங்கள் கிராமத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அரிச்சந்திரா நதியிலிருந்து புழுதிக்குடி கிராமத்திற்கு புதிதாக ஒரு வாய்க்கால் வெட்டி தங்கள் கிராமத்திற்கு தங்கு தடையின்றி தண்ணீர் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து காத்திருக்கின்றனர் இந்த கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள். சத்தியம் செய்திகளுக்காக திருவாரூர் செய்தியாளர் ஜெய்விந்துடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.